காலையில் வெள்ளனமாவே எந்திரிச்சு 7:30க்கெல்லாம் மார்க்கெட் போனது இன்றைக்கி ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது என்னென்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இங்கே புரோனே நாட்டு மக்கள் இதை அதிகமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு பேர் தான் மூங்கில் குருத்துங்க. ஆனால் இதை எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. இந்த ஊர் மக்கள் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாளாகவே இந்த மூங்கில் குருத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தான் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. யூடியூப் பார்த்து சமைப்போம். இந்த தக்காளி பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு அழகாக இருக்குன்னு. எதுக்காக மார்க்கெட் போனது ஒர்த்து தான் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுக்காக தான், முருங்கைக்கீரைக்காக தான் சீக்கிரமாகவே போவார். ஏன்னா முருங்கைக்கீரை ரெகுலராக கிடைக்காது, எப்போயாச்சும் தான் கிடைக்கும். அதுவும் கம்மியாக தான் இருக்கும், ஒரு சில பேர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக போனோம்னா நம்ம வாங்கிடலாம். லேட்டாக போனோம்னா இதை கண்ணில் கூட பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி 2 கட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டேன். எதுக்குன்னா இட்லி பொடி பண்ணேன். முருங்கைக்கீரையில் இட்லி பொடி பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பேர் ஜாம்பக்கான்னு சொல்லுவாங்க. கேரளா சைட்லாம் நான் பார்த்துருக்கேன். இதோட கலர் பாருங்களேங்க, செம்ம அழகுங்கப்பா. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலயே இருந்தது. அதுக்கப்புறமா பேபிகார்னு அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் தான். ஸோ இந்த ஜாம்பக்காய் வந்து நான் கேரளாவில் சாப்பிடும்போது புளிப்பாக இருந்தது. ஆனால் இங்கே ப்ரூனேயில் கிடச்ச ஜாம்பக்காய் பார்த்தா கொஞ்சம் கூட புளிப்பே இல்லை. நல்லா வெள்ளரிக்காய் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல், அப்படி தான் இருந்தது. முகில சாப்பிட சொல்லி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடா பாப்புன்னு சொல்கிறேன். அது புளிக்கவே இல்லை, ஆனால் புளிக்கிற மாதிரி அவன் ஆக்டிங் கொடுக்குறான் பாருங்களேன். நான் தான் நிறைய சாப்பிட்டேன். நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருந்தது.